ஹலோ, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? உன்னதான் கேக்குறேன், எதுக்காக ஃபோன் பண்ணிருக்க? ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு, கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். யார் பேசுறீங்க? ஜானு டீச்சர், நான் லக்கி ஃபோன் பேசிட்டு இருக்கேன். ஓ லக்கி, நீயா? என்ன டீச்சர், எங்க சித்தப்பா கிட்ட நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்க? கொஞ்சம் ஸ்வீட்டா பேசலாம்ல டீச்சர். லக்கி, அதெல்லாம் உனக்கு சொன்னாலாம் புரியாது. அதற்கட்டும், நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நான் சித்தப்பா ஜுன்னு இப்ப உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கோம். கொஞ்சம் வெளியே வரீங்களா? இங்க வந்திருக்கீங்களா? எதுக்காக? நீங்க வந்தா நான் சொல்றேன். சரி சரி, இதோ வரேன். இப்ப நீ வேலை இருக்கு, நான் வெளியில போறேங்க. இப்ப நான் படுற கஷ்டத்துக்குலாம் என்ன பலன் இருக்கு சொல்லு. ஐயோ, நான் லஞ்சுக்குள்ள போயிட்டு வந்துருவேன் அர்ஜுன். நீங்க செஞ்சிருக்க சமையல நான் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா நீ போயிட்டு வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன். அப்ப சரி. நான் லஞ்ச் டைம்ல உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரி அர்ஜுன். கடவுளே, லக்ஷ்மி அம்மா இந்த நேரத்துல வெளியே கிளம்பி போறாங்களேம்மா. 2 பேருமே பேசிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து நின்னு அந்த சமையலை செஞ்சு முடிப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். செல்லம்மையா, நீ ஓவரா தான் கடவுள் கண்டுகிட்டு இருக்க. வேலை எதுவும் இல்லையா? போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. இவ்ளோ நாளா ஜானுக்கும் விவேக்கும் ஏன் கல்யாணம் நடக்கல? அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பியும் அவங்க 2 பேரும் ஒன்னு சேர ஏன் யோசிக்கிறாங்க? அவங்கள யார் தடுக்கிறது? அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். போனா என் மாமியாரையும் நான் பார்த்த மாதிரி இருக்கும். எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். இந்த பையன் யாரு? லாக்கியோட ஃப்ரெண்டு. சண்டே லஞ்ச் பார்ட்டிக்காக கூட்டிட்டு வந்திருக்கலாம். இவளுக்கு இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிலாம் தேவைதானா? பாரா, உங்க மருமகளும் வந்திருக்கா போல இருக்கு. சிச்சி, அந்த சனியனை போய் ஏன் மருமகன்னு சொல்ற? அவ எல்லாம் என் கால் நகத்தை கூட தொட தகுதி இல்லாதவ. அவ என்னைக்கும் இந்த வீட்டோட மருமகளா இங்க வரவே முடியாது. வரவும் விடமாட்டேன். ஜுன்னு, இதான் என் வீடு. எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. வா வா ஜுன்னு. என்ன ஜானு யோசிச்சுட்டு இருக்க? நான் இருக்கேன்ல, வா போலாம். பாட்டி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஜுன்னு, எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்க பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, என்ன யாருன்னு தெரியுதா? உங்களை ஸ்கூல்ல பாத்திருக்கேனே, லக்கி அறிமுகப்படுத்தி வச்சாலே. பரவாயில்லடா, உனக்கு ஞாபக சக்தி நல்லாவே இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்மான் பவ. நல்லாரு. வா உட்கார். இப்ப சொல்லுடா குட்டி பையா, என்ன விஷயம்? நீ லக்கிய தான் ஃப்ரெண்டா பாப்பியா? என்ன பார்க்க மாட்டியா? ஏஜ் கேப்னு யோசிக்கிறியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. உண்மையா சொல்லணும்னா பெரியவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுக்கு? பெரியவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்லடா, உன்னோட மூளை குட்டி மூளை இல்லடா, இத்தனோண்டு மூளையில நிறைய அறிவு நிறைஞ்சிருக்கே. அதுக்குள்ள நீங்க என்ன பாத்தீங்க? இனி அடிக்கடி வந்து போய்கிட்டு இருப்பல. என்னோட அறிவாற்றலை பத்தி தினமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன். உனக்கு வாய் திறந்தாலே அறிவுதான். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜுன்னு, இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்துறேன்.
வணக்கம் அத்தை. ஜானு வாமா உட்காரு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க அத்தை. நல்லா இருக்கேன்னு பாக்கும்போது சொல்றது இல்ல, அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா நீ நல்லா இருக்கியா இல்ல வருத்தமா இருக்கியான்னு தெரியும். அக்கா இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் ஒரு உரிமையும் இருந்தது. இப்ப நான் என்ன உரிமையை வச்சுக்கிட்டு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர முடியும்? நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஜானு. ஏன் சொல்றேன்னா இது உன்னோட அக்காவோட வீடு. உன் அக்கா மேல எங்களுக்கு எவ்வளவு பாசம் இருந்ததோ அதே மாதிரி பூமியிலயும் எங்களுக்கு அன்பு பாசம் எல்லாமே இருக்கு. உன் அக்கா இல்லாததால நமக்குள்ள இருக்கிற அன்பு பாசம்லாம் இல்லைன்னு ஆயிடாது. கரெக்டா சொன்னீங்க பெரியமா. பாத்தியா, அரவிந்த் அக்கா ஜானுவை இந்த மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதால தான் ஏன் தலை மேலையும் ஏறி ஆட்டம் போடணும்னு நினைக்கிறான். இவ்வளவு கழட்டி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காம இருக்கு. ச்சே. அப்பா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹாய் அங்கிள். ஹாய், திஸ் இஸ் ஜுன்னு. ஹலோ அங்கிள். நான் இப்போ உங்களை விஷ் பண்ண அங்கிள். திரும்ப விஷ் பண்றது தான் வழக்கம். இவ்வளோ பெரியவரா இருக்கீங்க, உங்களுக்கு இது கூட தெரியாதா? இவனுக்கு இப்ப ஹாய் சொல்லலைன்னா பெரிய சீன் கிரியேட் பண்ணிடுவான். ஹாய்.